ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இணையதளத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறதா. உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவருக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. போகட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு செய்தவைகளை, தனக்கு செய்தவைகளை அவன் பட்டணம் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ஆண்டவர் ஆகிய இயேசு இந்த மனிதனுக்கு செய்தவைகளை எல்லா ஜனங்களுக்கும் போய் சொன்னானாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ திரும்பி போய் உன் வீட்டிற்கு போய் தேவன் உனக்கு செய்தவைகளை அறிவி என்று அவனை அனுப்பினார். அவன் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாவற்றையும் பட்டணம் எங்கும் போய் பிரசித்திப்படுத்தினார். எல்லா இடத்துக்கும் போய் சொல்லலாம். யார் அந்த மனிதன்? பிசாசினால் கட்டப்பட்டவன், பிசாசு பிடித்திருந்த மனிதன். அவன் எப்படிப்பட்டவன்? ஆடை அணியாதபடி சங்கிலினால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த மனிதன். யார் அந்த மனிதன்? இயேசு அவனை சந்தித்த போது விடுதலை பெற்ற மனிதன். இன்றைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் சிக்குண்டு இருக்கிற, என் கண்ணீர் மாறலை, என் கதறல் மாறலை, நான் ஏதோ ஒரு கடன் பாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்லி நிற்கிற என் அன்பு தாயே, தகப்பனை, பெரியமான தம்பி, தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கிறா. எண்ணி முடியாத அற்புதங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்திருக்கிறா. நீங்களும் நானும் எத்தனை ஜனத்தை கர்த்தரனதி நடத்தியிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை, அந்த ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தின அந்த இயேசு சுவாமியை, எனக்காய் இரத்தம் சிந்தின இயேசுவை எத்தனை ஜனத்திற்கு இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசுதான் என் வாழ்க்கையிலே கண்ணீரை மாற்றினார் என்று எத்தனை ஜனத்திற்கு போய் கடந்து போய் சொல்லியிருப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் புத்தி தெளிந்தான் என்று வேதம் சொல்கிறது. புத்தி தெளிந்தவன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான் என்று சொல்லி 39ஆம் வசனம் சொல்கிறது. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தானா? பாதத்தில் அமர்ந்தவனை தான் பரிசுத்தர் அனுப்புகிறார். சாட்சியை தான் சொன்னார். அவன் பெரிய பிரசங்கம் செய்யவில்லை. ஊராரெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஐயா, இவனுடைய பார்த்தவங்க, இவன் ஆதி நிலையை பார்த்தவங்க, இயேசுவை சந்திக்கு முன்னாலே இவன் பிசாசு பிடித்திருந்து இவனை கட்ட முடியாதபடி இவனுக்காய் பயந்து ஓடினவர்கள் இன்று இயேசுதான் உயிருள்ள தேவன் என்று சொல்லி ஜனங்கள் மத்தியிலே ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறான், சாட்சியை பண்ணுகிறான், சாட்சி கொடுக்கிறான். அவன் வார்த்தை நிமித்தம் இந்த ஜனங்கள் பயந்து இயேசு விரட்டும்படியாய் வருகிறார்கள். விரட்டினவர்களே மறுபடி அதே இடத்திலே வரவேற்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் 2000 ஆண்டுகள் ஆயும் தேசம் ரட்சிக்கப்படவில்லை? தேவ ஜனத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகவில்லை. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவரிடத்தில் போய் சொல்லி இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி சொல்வதில்லை. சபையில் சாட்சி சொல்கிறேன்னா, சர்ச்சில் சாட்சி சொல்கிறேன்னா, மைக்க பிடிச்சி சாட்சி சொல்கிறேன்னா ஆல்ரெடி ரெடி. ஆனால் என் வாழ்க்கை சாட்சியாக இல்லை. யோசித்து பாருங்கள். கையில் பரிசுத்த வேதாமத்தை எடுத்துக்கொள்கிறோம். தேவாலயத்திற்கு தினமும் அதில் ஞாயிற்றுக்கிழமை ஓடி ஓடி போகிறோம். தேவாலயத்தில் இருக்கிற எல்லா கமிட்டிலையும் முதலாக இருப்போம். அந்த சபையில் இருக்கிற, இந்த சபையில் இருக்கிற, அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற, எல்லாத்திலையும் இருக்கிறோம். வெத்ததாய்க்கு கஞ்சி கொடுக்க மாட்டேங்கும். நம்ம சாட்சி எப்படி இருக்குது? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசியுங்கள். எனக்கு அருமையானவளே, அவன் புத்தி தெளிந்தான். அவன் வாழ்க்கை சாட்சியாய் மாறினது. ஒரு நாளிலே பிசாசினால் ஆக்கிரமிப்பட்டு கட்டப்பட்டிருந்தவன் இன்று இயேசுவினால் விடுதலையாக்கப்பட்டவனாய் அந்த விடுதலை கொடுத்த இயேசுவை பிரசித்தம் பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் எப்படி இருக்கிறேன்? ஜனங்கள் இவன் பேச்சை கேட்டு ஜனங்கள் பயந்து போய் இயேசுவிடத்தில் ஓடி வந்தாங்க. நீ போயிருங்கப்பா, இனிமே இருக்காங்க. ஒரு பிசாசு பிடிச்சவனே மாற்றி ஊரே மாற்றிட்டான். இன்னும் நிறைய அற்புதம் செய்தா. யோசித்து பாருங்கள். தேசம் ரட்சிக்கப்படவில்லை, காரணம் என்ன? என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, காரணம் என்ன? என் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவில்லை. ஏதோ சாட்சி சொல்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கிறோம். சாட்சியுள்ள வாழ்க்கை
ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டால் அவனை ஆசீர்வதிப்பே. அவன் பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு செய்தவர்களை மற்றவர்களுக்கு சொல்லி ரட்சிப்புகள் நடத்துவீர்களா? இயேசுவண்டை நடத்துவீர்களா? ஜெபிப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னைக்கு செய்வாராக. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்தவர்களை, நீர் என் வாழ்க்கையில செய்தவர்களை மற்றவரிடத்திலும் சொல்லும்படியான ஒரு தேவ கிருபை எனக்கும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கைகளாய் வாழவும், சாட்சிகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், இயேசு ஒன்றை ஜனங்களை நடத்தவும் தேவ கிருபை பாராட்டும். தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.